இன்றைக்கி நான் செய்ய போகிறது அவல் உப்புமா. திட அவல் வாங்கிக்கணும். இது 4 பேருக்கு எடுத்துருக்கேன். இது 1/4 கிலோ 250 கிராம் பாக்கெட் அவல். இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு, ஒரு கிளை கலஞ்சிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வேண்டிய பொருள்களை காமிச்சிருக்கேன். கடுகு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் இருந்தால் போதும். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகா, பெருங்காயம், வேர்க்கடலை, சீரகம், பொடியாக நறுக்கின 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, தாளிப்புக்கு கருவேப்பிலை. இதான் தேவையான பொருட்கள். கடுகு போட்டேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை வெடிச்சதுக்கப்புறம் மிளகா, உளுத்தம்பருப்பை முதல்ல போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் வேர்க்கடலை, ஜீரகம், கடலப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், பொருட்டாக நறுக்கின வெங்காயம் அதையும் வதக்கிடுவோம். கொஞ்சம் வதங்கினோன்னா லைட்டாக இந்த வெங்காயத்துக்காக உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே அவலில் 1 ஸ்பூன் உப்பு போட்டேன். இது கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ தக்காளியை போட்டு வதக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அவலை கொட்டி கிளறி விடுவோம். அவலை கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி இது தள்ள விட வேண்டியதுதான். அவல் உப்புமா ரெடி. நல்லா கிளறிக்கணும். வெங்காயம், தக்காளியோட மிக்ஸ் ஆகணும். இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அவல் உப்புமா. திட அவல் 1/4 கிலோ. நல்லா பொல பொலன்னு ஒதுங்கி வந்தாச்சு.